வழக்கம். இந்திய ராணுவத்துல சேரணும்னு ஒரு பெரிய கடமோட இருக்கீங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2026ஆம் வருஷமும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கான அக்னிவீர் ஆள் சேர்ப்பு பத்தின எல்லா விவரங்களையும் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்திய ராணுவத்துல சேர நீங்க ரெடியா? இது வெறும் ஒரு வேலை மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டுக்கு சேவை செய்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்திக்கிட்ட உங்க கனவை நனவாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆள்சேர்ப்பு முகாம் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, அப்புறம் தர்மபுரி, இந்த 11 மாவட்டங்களைச் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான். உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்மளோட மிஷன் பிரீஃபிங் என்னன்னு பாத்திரலாம். அக்னிவீர்னா என்ன, அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன பதவிகள் இருக்கு, எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கடைசியா ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல செக்ஷன் 1க்கு போலாம். இந்த அக்னிவீர் திட்டம்னா என்ன, அதோட அடிப்படை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். அக்னிவீர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 4 வருஷ ராணுவ சேவை. ஆமாங்க, இது ஒரு தற்காலிக பணிதான். ஆனா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்தியாவுல எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கலாம். இதுக்கு நீங்க மனதளவுல தயாரா இருக்கணும். இப்ப நாம செக்ஷன் 2க்கு வந்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த வாய்ப்புக்கு நீங்க தகுதியானவரா இல்லையான்னு செக் பண்றதுக்கான தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். வயசு ரொம்ப முக்கியங்க. உங்க வயசு கரெக்டா 17.5ல இருந்து 22க்குள்ள இருக்கணும். ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. இதுல எந்த விதமான தளர்வும் கிடையாது. சோ இத கரெக்டா பாத்துக்கோங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, உங்க பிறந்த தேதி ஜூலை 1, 2005ல இருந்து ஜூலை 1, 2009க்குள்ள இருக்கணும். இந்த 2 தேதிகளும் இதுல அடங்கும். இப்போவே உங்க பர்த் சர்டிபிகேட்டை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து செக்ஷன் 3. அக்னிவீர்ல மொத்தம் 4 விதமான பதவிகள் இருக்கு. உங்களுக்கு எது செட் ஆகும் நீங்க முடிவு பண்ண ஒவ்வொரு பதவிக்கும் என்ன தகுதி வேணும்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப இந்த டேபிளுக்கோ பாருங்க. ஜெனரல் டியூட்டி, ட்ரேட்ஸ்மேன், கிளார்க், அப்புறம் டெக்னிக்கல்னு 4 பதவிகள். ஒவ்வொன்றுக்கும் படிப்பு தகுதி வேற வேற. உங்க படிப்புக்கு எது பொருந்துதுன்னு இதுல ஈஸியா பாத்துக்கலாம். குறிப்பா கிளார்க் இல்லைன்னா ஸ்டோர் கீப்பர் வேலைக்கு நீங்க +2ல எந்த குரூப் வேணும்னாலும் படிச்சிருக்கலாம். ஆனா மொத்தமா 60% மார்க் இருக்கணும். ரொம்ப முக்கியமா இங்கிலீஷ்லயும் கணக்கு இல்லைனா அக்கவுண்ட்ஸ்லயும் கண்டிப்பா 50%க்கு மேல மார்க் எடுத்திருக்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. டெக்னிக்கல் வேலைக்கு நீங்க +2ல சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். அதுலயும் பிசிக்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். மொத்தமா 50% மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கணும். ஒருவேளை நீங்க சயின்ஸ் குரூப் இல்லையா? கவலைப்படாதீங்க, டெக்னிக்கல் பணிக்கு இன்னொரு வழியும் இருக்கு. நீங்க 10வதுல 50% மார்க்கோட பாஸ் பண்ணிட்டு 2 வருஷ ITI இல்லனா 2 அல்லது 3 வருஷ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இங்க பாருங்க, மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்கல் படிப்புங்க இதுக்கு ஏத்தது. உங்க படிப்பு இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. முழுமையான லிஸ்டுக்கு அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷனை பாருங்க. இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட LMV இல்லனா HMV, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா ஜெனரல் டியூட்டி பிரிவுல டிரைவர் வேலைக்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப தகுதியெல்லாம் செக் பண்ணியாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான செக்ஷன் 4, ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேதியெல்லாம் உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். February 13ஆம் தேதி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்குது. April 1ஆம் தேதி முடியுது. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் ஜூன் மாசம் நடக்கலாம். அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் தான். 3 ஸ்டெப் தான். முதல்ல அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷனை நல்லா படிச்சு உங்க தகுதியை உறுதிப்படுத்திக்கோங்க. அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்க பேரு, பிறந்த தேதி எல்லாத்தையும் உங்க சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கூட தப்பில்லாம டைப் பண்ணுங்க. ரொம்ப ஜாக்கிரதை, இதுதான் ஒரிஜினல் வெப்சைட். வேற எந்த வெப்சைட்டையும் நம்பி ஏமாந்துராதீங்க. உங்க அப்ளிகேஷனை இங்க மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவா அவங்க கேட்ட சைஸ்ல இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. சரி, செக்ஷன் 5. அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அசல் சவாலே ஆரம்பிக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் 3 கடுமையான கட்டங்களா நடக்கும். முதல்ல ஆன்லைன் எக்ஸாம். அதுல பாஸ் பண்ணீங்கன்னா அடுத்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். இதுக்கு நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். தினமும் ரன்னிங், புல் அப், சிட் அப்ஸ்னு உடம்ப தயார் பண்ணுங்க. அதுலயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசியா மெடிக்கல் செக்அப். இந்த 3 தடைகளையும் தாண்டிட்டா உங்க கனவு நிச்சயம் நனவாகும்.
சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். செக்ஷன் 6 அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபைனல் செக்லிஸ்ட ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசியா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? உங்க வயசு கரெக்டா இருக்கா? படிப்பு, மார்க் பெர்சன்டேஜ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ண போஸ்ட்டுக்கு சரியா இருக்கா? ஆதார், மார்க் ஷீட் மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியா இருக்கா? கடைசி தேதி ஏப்ரல் 1, மறக்காதீங்க. ஆர்மி வெப்சைட்டை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஓகேனா நீங்க ரெடி. இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் உங்க கையில இருக்கு. இந்த சவாலை ஜெயிக்க நீங்க தயாரா? உங்க மனசையும் உடம்பையும் இப்பவே ரெடி பண்ணுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. உங்க தயாரிப்பை இன்றே தொடங்குங்கள். ஆல் தி பெஸ்ட்.